டிரைவர் சொந்தங்களுக்கு வணக்கம். அனைத்து டிரைவருமே தமிழ்நாடு ஃபுல்லாகவே சொல்கிறேன். இந்த தொழிற்சங்கங்கிறது கம்யூனிஸ்ட்டு எல்லா கட்சியிலையும் தொழிற்சங்கம் இருக்குது. டிரைவர்களுக்கு ஏதாவது அறிவிச்சாங்களா பார்த்தீங்களா? இப்போதைக்கு அநேகமாக சார்ஜெட் போடாமல் இருக்காங்க. எலெக்ஷன் முடியட்டும், என்ன பண்ணுறாங்கன்னு மட்டும் பாருங்கள், வச்சு செய்வாங்க. இப்போ தற்காலிகமாக நிப்பாட்டி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? அந்த 15 வருஷம் ஆன வண்டிக்கு 13,000 ரூபா இதெல்லாம் இது ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. எலெக்ஷன் முடிஞ்சோன்னா இப்போ இந்த ஒரு மாதத்துக்கு நம்மளை தேடி வராங்க. நல்லா புரிஞ்சுங்க. டிரைவரு ப்ளஸ் அந்த ஓனர்கள்னு சொல்கிறேன், எல்லாம் இதில் ஒற்றுமையை காட்டுங்க. பல இதிலெல்லாம் இந்த அது இதுன்னு பிடிக்கும், இப்படி பிடிக்கிறாங்க அப்படி பிடிக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா? இப்போ காட்டுங்க யார் செய்கிறான்னு. நல்லா சிந்திச்சு, நாளாக எந்த கட்சியும் கிடையாது, சிந்திச்சு ஓட்டு போடுங்க. தவறுதான் உங்களை சொல்கிறது, இது பார்த்து ஓட்டு போடுங்கண்ணே. ஏன்னா நம்மளை அப்படித்தான் சீரழிக்கிறாங்க. நல்லா பார்த்துக்கு சிந்திங்க. யாராவது இதை பற்றி பேசுகிறாங்களா? கம்யூனிஸ்டே இருக்கட்டும், தொழிற்சங்கம் எத்தனை இருக்குது டிரைவர்களுக்கு. ஏன் மிஞ்சி போனால் இப்போ இந்த ராஜாவளத்தில் கூட உட்காரும்போது எத்தனை பேர் வந்தாங்க அந்நேரம். பேசட்டுமே. இப்போ கட்சிக்காரங்க தொழிற்சங்கம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நம்ம இந்த டிரைவர்கள்லாம் அனைத்து பேரும் பாருங்கள், இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்குமே. பார்த்து தமிழ்நாடு ஃபுல்லாக தான் சொல்கிறேன், இந்த ஒரு மாவட்டம் சொல்லலை, தமிழ்நாடு ஃபுல்லாகவே தான் சொல்கிறேன். சிந்திச்சு ஓட்டு போடுங்க. டிரைவர் அனைவருக்கும் தான், ஓனர்களுக்கும் தான் சொல்கிறேன். சாதாரண ஒரு எஃப்சி பீஸு 250 ரூபா இருக்கிறத 15,000 ரூபான்னு சொன்னால் எங்கே போவீங்க? ஒரு வருஷத்துக்கு ஒரு வண்டிக்கு 1 லட்ச ரூபா கணக்கு வருது. வண்டி வேலை, எஃப்சி, இன்சூரன்ஸ் எல்லாம் பார்த்தா. டிரைவர் அனைவரும் சிந்திச்சு வாக்களிங்க. நல்லா யோசிச்சுக்குங்க. அது இதுன்னு நான் சொல்ல மாட்டேன், உங்களுக்கே தெரியும். அதை பார்த்து நீங்கள் சிந்திச்சு ஓட்டு போடுங்க. நன்றி.